நம்ம வீட்டில் இப்போ மஞ்சள் கனகாமரம் பறிக்க போகிறோங்க. வாங்க பறிக்கலாம். இந்த மஞ்சள் கனகாமரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கனகாமரத்துக்கு நாங்கள் எங்கள் அக்கா கூடலாம் அடிச்சுக்குவோம். எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம், ஏன்னா வீட்டில் வந்து இது நிறைய பூக்கும். ஒரு செடி இருந்தாலே போதும், 2 பேர் வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் விதையும் வாங்கி போட்டு வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு செடி வச்சிங்கனாலே அது தானாக வந்துடும். நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு பூவு ஒரு காய் பறித்து வைக்கிற சந்தோஷமே சந்தோஷந்தாங்க. இதை வந்து கவனமாக பறிக்கணும், இல்லைன்னா பூ வேஸ்ட் ஆகிடும். பறிக்கும்பொழுதே அப்படியே உடஞ்சிருவாங்க இவங்க. நீங்களும் அழகாக செடி வந்து வைக்கலாம். ஒவ்வொருத்தங்களும் பராமரிப்பில் தான் அந்த செடி வளர்றதே இருக்குது. சுண்டக்காய் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து குழம்பு சூப்பராக வச்சுருக்கீங்கக்கா, நானும் ட்ரை பண்ணுறேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்குக்கான்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் வாங்க எங்கள் வீட்டுக்கு, ஒரு நாள் நான் வச்சு தரேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். நம்ம சமைக்கும்போது நம்மளுடைய பாசத்தையும் அதில் சேர்த்து போட்டு சமைச்சோன்னா அந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தைக்காக தாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்ற வார்த்தைக்காக நம்ம அவ்வளோ வந்து பார்த்து பார்த்து ரசித்து, ஏன்னா ஒரு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வர்ற மகிழ்ச்சி அளவில்லாதது. அதனால் நீங்களும் வந்து சமையலில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா சமைச்சு கொடுங்க வீட்டுக்கு. ஒரு செடி தாங்க இவ்வளோ பூத்துருக்கு. உங்கள் வீட்லேயும் கனகாமரம் செடி இருக்குதா? கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு.